வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் ஸ்மார்ட் மணி சீரிஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி மார்க்கெட்டில் ஸ்மார்ட் மணி எந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்கு, எந்த மாதிரி தங்களை பொசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் வந்து செபியால் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் எது பண்ணாலுமே லாஸஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து சூப்பரான ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அண்ட் அந்த கேப் அப் சஸ்டெயின் ஆகி இன்றைக்கி மார்க்கெட் வந்து 245 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்குங்க. என்றைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி மார்க்கெட்டில் வர கேப் அப் கேப் டவுன் எல்லாமே ஒரு நியூஸை பேஸ் பண்ணதாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு ஈவெண்ட் இருக்கும், ரேட் கட்டு, இல்லை வந்து யூஎஸில் ஃபெட் மீட்டிங், இல்லை வந்து யூஎஸில் ட்ரம்ப் ஏதாவது பண்ணிட்டாரு, இல்லை ஏதாவது உலகப்போர் வந்துருச்சு, இல்லை 2 நாடுகளுக்கு இடையில் போர் வந்துருச்சு, உலகப்போருக்கு வராதே 2 நாடுகளுக்கு இடையில் போர் வந்துருச்சு, இந்த மாதிரி ஏதாவது முக்கியமான விஷயத்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கேப் அப் ஆகும். இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஸ்பெசிஃபிக்காக மார்க்கெட் வந்து கேப் அப் கேப் டவுன் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேருங்க. எலெக்ஷன் ரிசல்ட்டு இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்டேட் எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சுன்னா வரும், இல்லைனா உங்களுக்கு வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சுன்னா வரும். இதை தாண்டி மோஸ்ட்லி ஆகாது. இப்போ பட்ஜெட்டு அன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து கேப் அப் கேப் டவுன்லாம் ஆகாது பெருசாக. இன்ட்ராடேல வந்து வால்டைலாக இருக்கும். ஸோ நிர்மலா சீதாராமன் கேண்டில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிமானிட்டைசேஷன், ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இதுக்கு முன்னாடி நல்லா கேப் அப் அப்படிங்கிறது வந்திருக்கு. அந்த விதத்தில் ஜிஎஸ்டி 2.0 அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த விடுமுறையில் மோடி அவர்கள் அந்த சுதந்திர தின விழா அன்றைக்கி வந்து பேசியிருந்தார். அதன்படி வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் இன்னும் 1 or 2 monthஸில் வந்து அந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வரப்போகுது. அது வந்து பார்த்திங்கன்னா லக்ஸரி ஐட்டம்ஸ், சிகரெட்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த 18% இருந்ததை வந்து பார்த்திங்கன்னா 12%ஆகவும் 5%ஆகவும் நிறையா இதை வந்து குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 செக்மெண்ட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அதை 3ஆக குறைச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல் டீட்டெயில் தெரில. இதனால் எந்தெந்த செக்டார் வந்து பெனிஃபிட் ஆகி போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இந்த ஸ்டாக்கோட ஹீட் மேப் இருக்குது பார்த்திங்களா, இதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ஆட்டோ செக்டார் இன்றைக்கி வந்து பயங்கரமான பாசிட்டிவாக இருந்திருக்கு. மார்ஜின்லாம் கிட்டத்தட்ட 9% வந்து மேலே ஏறி இருக்குது. ஸோ அப்போது இந்த கார் ஐட்டம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஜிஎஸ்டியில் வந்து ரிடக்ஷன் அப்படிங்கிறது வருது. அதனால் கார் சேல்ஸ் அதிகமாகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அதிகமாகிருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா எஃப்எம்சிஜிலையுமே வந்து பார்த்திங்கன்னா 18% 12%ஆவோ 5%ஆவோ வந்து குறைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் அந்த ஆர்டிக்கலை பார்க்கலைங்க, டைம் இல்லை எனக்கு. நான் பார்த்ததுக்கப்புறம் மேபி இன்னொரு வீடியோவில் கூட அதை பற்றி தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த எஃப்எம்சிஜி செக்டர் வந்து நல்லா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே. இப்போது அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ் 5%, பஜாஜ் ஃபின்சர்வ் 3%, பேங்கிங் செக்டர்லாம் நல்லா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஏன்னா இவன் போய் கார் வாங்குறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி லோனை போட்டு தான் வாங்குவாங்க, அதை போய் பேங்க்கில் போட்டு தான் வாங்குவாங்க. அதன் காரணமாக தான் பேங்கிங் செக்டாரும், முக்கியமாக பஜாஜ் ஃபினான்ஸ்லாம் கார் லோன் கொடுக்குறது ரொம்ப முக்கியமான ஒரு கம்பெனி. அதன் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ ரொம்ப சுலபமாக ஒரு நியூஸ் வந்து எப்படி இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டும் சரி, ஸ்டீலும் சரி, இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. மேபி இதுலேயுமே ஏதாவது பாசிட்டிவிட்டி இருக்கலாம், எனக்கு தெரில. ஸோ இதை பார்த்து நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம், இன்னொரு வீடியோவில் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டி நியூஸால் ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் இன்றைக்கி பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அதன் காரணமாக மார்க்கெட்டே பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த பாசிட்டிவிட்டி இன்றைக்கி மார்க்கெட் 245 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 393 பாயிண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இது ஒரு பாசிட்டிவான விஷயமா? இது வந்து ஒரு புல்லி சைனா மார்க்கெட்டுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதற்கான காரணங்களை ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போங்க. என்றைக்குமே மார்க்கெட் லாங்கர் டைமில் 1 மாதம் 2 மாதம் 3 மாத காலகட்டத்துக்கு நியூஸை பேஸ் பண்ணி ஃபண்டமெண்டல்ஸை பேஸ் பண்ணி கண்டிப்பாக மார்க்கெட் மூவ் ஆகும். ஆனால் ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் ஆல்வேஸ் இட் வில் மூவ் பேஸ்ட் ஆன் சப்ளை அண்ட் டிமாண்ட். இதை பொறுத்து மட்டுமே தான், ப்ரைஸுக்கு இருக்க சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து மட்டுமே தாங்க மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். அந்த விதத்தில் நான் டெய்லி டைம் ஃப்ரேமை உங்களுக்கு நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன், ஓகேங்களா? இப்போது நம்ம ரொம்ப பெரிய அனாலிசிஸ்லாம் கிடையாது, பேசிக்கான லோயர் லோ. இங்கே பாருங்கள், ப்ரைஸ் லோவை பிரிண்ட் பண்ணிச்சு, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு, திருப்பி ஒரு லோவை பிரிண்ட் பண்ணிச்சு. அப்போது இந்த இடத்துல ஒரு லோ ஃபார்ம் ஆச்சு பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஃபார்ம் ஆன லோ கிட்ட என்ட்ரி எடுத்த எல்லாத்தோட ஸ்டாப் லாஸும், நான் சொல்கிறது டெய்லி டைம் ஃப்ரேமில் என்ட்ரி எடுத்த மொத்த பேர்த்தோட ஸ்டாப் லாஸும், ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா கரெக்டாக இங்கே இருக்கும், 24,960.
அப்படிங்கிற லெவலில் இருக்கும். இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேம். அப்போ என்ன பண்ணுச்சுன்னா இன்றைக்கி மேலே போய் 1 டே டைம் ஃப்ரேமில் லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சுட்டு கீழே வந்துருச்சு. அண்ட் நம்ம ஒரு வாரம் முன்னாடியே பார்த்துருந்தோம். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து ப்ரைஸ் வந்து இந்த டே ஹையை தாண்டவே இல்லை, எல்லா நாளுமே லோவாக போட்டுட்டு வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படி முதன்முறையாக டே ஹையை தாண்டின கேண்டில் வந்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி வந்துச்சு. திருப்பி 12ஆம் தேதி டே ஹையை தாண்டிச்சு. 13ஆம் தேதி இன்சைட் கேண்டில் வந்து 14ஆம் தேதி அகைன் டே ஹையை தாண்டிச்சு. ஆனால் இன்றைக்கி வந்த கேண்டில் இங்கே பாருங்கள், போன மாதத்தோட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான, இது போன மாதத்தோட ஹைலாம் கிடையாது, ஒரு முக்கியமான ரிவர்சல் பாயிண்ட் அங்கே போயிட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ரைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிக்விடிட்டி ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது தேவைப்பட்டுச்சு. ஏன்னா மார்க்கெட் ரொம்ப பியரிஷாக வந்து ஓவர் சோல் ரீஜனில் இருந்ததுனால ஸ்டாப் லாஸ் நிறைய தேவைப்பட்டுச்சு. அந்த ஒட்டுமொத்த ஸ்டாப் லாஸையும் கொத்தா இன்றைக்கி வந்த கேப் அப்பில் மார்க்கெட் எடுத்துக்கிச்சு. அவ்வளவே. நான் உங்களுக்கு இப்போது 1 டே டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டேன். அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் மேலே போய் பார்ப்போம். 1 வீக் டைம் ஃப்ரேம். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு வீக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஹையை வந்து அது ப்ரீச் பண்ணியிருக்காது. இங்கே பாருங்கள், இது க்ளோஸாக வந்துச்சு ஆனால் ப்ரீச் பண்ணலை. அப்போது எல்லா இதுக்கு முன்னாடி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கடைசியாக லிக்விடிட்டி ஸ்வீப் அடித்த கேண்டில் ஜூன் மாதம் 30ஆம் தேதி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட், ஜூனுக்கு அப்புறம் ஜூலை, ஆகஸ்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மாதம் முடிஞ்சு போச்சு. ஒரு வாரம் கூட ப்ரீவியஸ் ஹையோட லிக்விடிட்டியை ப்ரைஸ் எடுக்கவே இல்லை. போன வாரம் ஈவந்தோ மார்க்கெட் பாசிட்டிவாக முடிஞ்சிருந்தாலும் அந்த ஹையில் இருக்க லிக்விடிட்டியை ப்ரைஸ் எடுக்கவே இல்லை. அப்போது ப்ரைஸுக்கு வீக்லி டைம் ஃப்ரேம்லேயும் லிக்விடிட்டி தேவைப்பட்டுச்சு. அப்போது இந்த ஒரு கேப் அப்போ என்ன பண்ணுச்சுன்னா 1, 2, 3 வாரத்துக்கு மேலே இருக்கிற ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் வந்து ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப் அப் வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் 3 வாரத்தோட லிக்விடிட்டியை வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. 1 டே டைம் ஃப்ரேமில் ஒரு 10-15 நாளத்தோட லிக்விடிட்டி எடுத்தாச்சு. ஷார்ட்டு போன எல்லாத்துக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் அடிக்க வச்சாச்சு. இதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு எந்த விதமான காரணமும் இல்லை. ஏன்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. அப்போ அதை தாண்டி மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து 25,250க்கு தான் போக போகுது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் இருக்க வியூ. அண்ட் இன்னைக்கு மார்க்கெட் ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு. எப்படி அடிச்சிச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்னா இன்ட்ராடேக்கு போயிடுறேன். இப்போ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பாருங்கள். ஸோ மார்க்கெட்டுக்கு வந்து இந்த ஒரு இடத்துல மட்டும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இல்லை. நான் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் உங்களுக்கு காட்டுறேன். 1 ஹவருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து 5 மினிட்ஸுக்கு போகலாம். 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பாருங்கள், 735, 24,734.5 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான லிக்விடிட்டி, நிறைய பேர்த்தோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதுக்கு மேலே போனீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப், இந்த இடத்துல நிறைய பேர்த்தோட ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு. அதுக்கு மேலே இங்கே பாருங்கள், இந்த இடம் 24,958 கிட்ட இருந்துச்சு. அதுக்கும் மேலே இங்கே இருந்துச்சு 24,994 கிட்ட இருந்துச்சு. இப்போது ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டில் என்ன பண்ணுச்சு பாருங்கள், இந்த 1 ஹவர் கேண்டில் புல்லிஷாக தான் இருந்துச்சு. ப்ரைஸ் இதுக்கு மேலெலாம் போச்சு. இஃப் இன் கேஸ் இந்த 24,994க்கு மேலே க்ளோஸ் வச்சிருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஒரு புல்லிஷ் சைனாக கன்சிடர் பண்ணியிருக்கலாம். அது லிக்விடிட்டி ஸ்வீப் கிடையாது, லிக்விடிட்டி ரைடு. அதாவது இது ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கலாம். ஆனால் ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு, இங்கே இருக்கிற லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே வந்துடுச்சு. இதுவே ஒரு பியரிஷ் சைன் தான். ஓகேங்களா? அதாவது ப்ரைஸ் வந்து இந்த அளவுக்கு கேப் அப் ஆகலை அப்படின்னா இங்கே இருக்க லிக்விடிட்டியோ எடுத்துக்கிட்டு கீழே விழுந்துருக்கணும். ஆனால் கேப் அப் ஆனதுனால இன்னும் அதுக்கு வசதியாக போச்சு. இங்கே இருக்க லிக்விடிட்டியை தாண்டி போய் இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்துக்கிட்டு அது கீழே விழுந்திருக்கு. அவ்வளவே. கேப் அப் என்ன பண்ணுச்சுன்னா இங்கிருந்தே விழுக வேண்டிய மார்க்கெட்டை இங்கே போய் விழுக வைக்கிற மாதிரி ஒரு வழிவகை செஞ்சுருக்கு. அவ்வளோதான். அப்போது 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல மார்க்கெட் பியரிஷ் ஆகிருக்கு. இப்போ அப்படியே இன்னும் லோயர் டைம் ஃப்ரேம் இன்ட்ராடேனா நம்ம 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் ரொம்ப ஒரு சூப்பரான டைம் ஃப்ரேம்னு சொல்லுவோம். அதில் பாருங்கள், இந்த இடத்துல இருக்க லிக்விடிட்டியை ப்ரைஸ் எடுத்துக்கிட்டு மேலே போகுது. இந்த இடத்துல இருக்க லிக்விடிட்டியும் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டு மேலே போகுது. இன்ட்ராடேயில் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பயங்கரமான ஒரு புல்லிஷ் மூவ் கொடுக்குது. என்றைக்குமே ட்ரேடர்ஸ் இது ஒரு முக்கியமான ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்போவுமே ப்ரைஸ் ஒரு ஹையை போட்டு ஒரு லோவை போட்டு அதுக்கப்புறம் ஹையை போடுது அப்படின்னா தான் அது ஒரு வேலிடான ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன். அந்த ஒரு நல்ல ட்ரெண்டிங்கை உண்டு பண்ணக்கூடிய ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன். அதே தான் டவுன் சைடு மூவுக்கும் ஒரு ஹையை போட்டு லோவை போட்டு ஹையை போடணும். இந்த ரீட்ரேஸ்மெண்ட் எல்லாமே ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கான வேலை. ஓகேங்களா? அப்படி அடிக்காமல் மார்க்கெட் சல்லுன்னு மேலே போகுது, சல்லுன்னு கீழே போகுதுன்னா ஆல்வேஸ் we can expect a retracement. அப்போது இன்னைக்கு இன்ட்ராடேயில் என்னாச்சுன்னா இந்த சல்லுன்னு மேலே போய் எல்லா ஸ்டாப் லாஸையும் அடிச்சு விட்டுட்டு ஒரு எங்கல்ஃபிங் கேண்டில் போடுது. இங்கே பாருங்கள்,
இது வந்து ஒரு பியரிஷ் எங்கல்ஃபிங் பேட்டர்ன் அப்படிங்க கேண்டில் நம்ம சொல்லுவோம். இந்த கேண்டிலை ஒட்டுமொத்தமாக எங்கல்ஃப் பண்ணிட்டு கீழே வந்துச்சு. இந்த கேண்டிலை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு இது லிக்விடிட்டி ஸ்வீப் தான். இந்த ஹைக்கு மிக அதிகப்படியான முக்கியத்துவம் இப்போதைக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு. அதாவது ப்ரைஸ் இதுக்கப்புறம் புல்லிஷ் ஆகணும் அப்படின்னா இன்ட்ராடேலையாக இருந்தாலும் சரி இல்லை பொசிஷனலாக இருந்தாலும் சரி இந்த 25,021 தாண்டி மேலே க்ளோஸ் வச்சாதான் புல்லிஷ் ஆக முடியும் அப்படிங்கிறதுக்கான சைனை இங்கேயே கொடுத்துருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள் ப்ரைஸ் வந்து இன்னைக்கு ஹோல் டே லோயர் லோ போட்டு இப்போது இந்த ட்ரெண்ட் எப்படி புல்லிஷாக இருக்குது பாருங்கள், சாரி பியரிஷாக இது எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல் டே மார்க்கெட் கீழே போச்சு, ஒரு ஃபாலு ரீட்ரேஸ்மெண்ட்டு ஃபாலு ரீட்ரேஸ்மெண்ட்டு ஃபாலு ரீட்ரேஸ்மெண்ட்டு ஃபாலு ரீட்ரேஸ்மெண்ட்டு ஃபாலு. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ரீட்ரேஸ்மெண்ட்லேயும் நிறையா பேர் வந்து ஸ்டாப் லாஸ் அடித்து வெளியே வருவாங்க. அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மூவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே கீழே விழும்போதும் பாருங்கள் சின்ன சின்ன குட்டி குட்டி ரீட்ரேஸ்மெண்ட்டை கொடுத்துருந்தாலும் ப்ரைஸ் ஸ்டாப் லாஸ் அடிக்கவே இல்லை. எந்த ஹைக்கு மேலேயும் போய் ஸ்டாப் லாஸ் அடிக்கவே இல்லை. இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவ்ல ஏன் மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே வரணும் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அடிக்கவே இல்லை. எல்லாத்தோட ஸ்டாப் லாஸும் இந்த பாருங்க இதுக்கு மேலே இருந்துச்சு. அப்போது இங்கே வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஸ்டாப் லாஸ் அடிச்சு விட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே போய் டே லோ கிட்ட வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. அப்போது இன்ட்ராடேலையுமே செல்லிங் ப்ரெஷர் நமக்கு விசிபிளாக தெரிஞ்சிச்சு. இந்த மூவுமே ஃபேக் மூவ் தான் அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரிஞ்சு. ப்ரைஸ் வந்து ஹையர் ஹைலாம் போடல, அடித்து நவுத்திட்டு போயிட்டு இருந்தான், அதுவுமே ஒரு ஃபேக் மூவ் தான். அண்ட் ஒரிஜினலாக வந்த மூவ் எல்லாமே இன்றைக்கி பியரிஷாக வந்த மூவ்ஸ் மட்டுமே. புல்லிஷாக வந்த எந்த மூவுமே ஒரு நல்ல மூவ் கிடையாது. உதாரணத்துக்கு இந்த மூவ் வந்து ஒரு ஃபேக் மூவ், ஓகேங்களா. இந்த மூவ் வந்து ஒரு இன்னைக்கு வந்து ரெண்டு புல்லிஷ் மூவ் தான் வந்துச்சு. ஒன்று எடுத்த உடனே வந்த மூவ், அதுக்கப்புறம் இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் வந்தவும். இந்த ரெண்டு மூவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் மூவ், ரெண்டுமே ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணுறதுக்காக வந்த மூவ் தான். அப்போ ரியல் மூவ் எது? இன்னைக்கு வந்து பியரிஷ் மூவ். அப்போ மார்க்கெட் என்னவா இருக்குது? இன்ட்ராடேல பியரிஷாக முடிஞ்சிருக்கு. ஈவன் தான் கேப் அப் ஆனாலும் 200 பாயிண்ட் பாசிட்டிவாக இருந்தாலும் இன்ட்ராடேல பியரிஷாக தான் இருக்குது. பியரிஷாக தான் மார்க்கெட் வந்து லோயர் லோ தான் போட்டிருக்கு. அப்போ இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் பியரிஷாக இருந்திருக்கு. பொசிஷனலாக என்ன பண்ணியிருக்கு? இந்த 1 hour இருக்க லிக்விடிட்டியும் 4 hour இருக்க லிக்விடிட்டியும் ஈவன் 1 டேல இருக்க லிக்விடிட்டியும் ப்ரைஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கு. எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த கேண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பியரிஷ் கேண்டில். ஒரு ஈவன் இது ஒரு ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்ல முடியாது, இது ஒரு ப்ராப்பரான பியரிஷ் கேண்டில். இன்னும் கொஞ்சம் கீழே முடிஞ்சிச்சுன்னா ஷூட்டிங் ஸ்டார்னே சொல்லியிருக்கலாம். இங்கே பாருங்களேன், இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் வெறித்தனமாக மார்க்கெட் இதே மாதிரி மேலே போச்சு. இந்த ஜூலை 31 மேபி நான் இன்ட்ராடே ப்ரைஸ் ஆக்ஷனே உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள் எப்படி போச்சு, பயங்கரமாக மேலே போய் இங்கே பாருங்கள் இதுக்கு மேலே இருந்த லிக்விடிட்டி அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த பேட்டர்ன் இருந்துச்சு, ஒரு சேனல் பேட்டர்ன் இருந்துச்சு. இதுக்கு மேலே இப்போ சேனல் பேட்டர்னா இந்த இடத்துல நிறைய பேர் ஷார்ட் போயிருப்பாங்களே, அதோட அல்டிமேட் லிக்விடிட்டி பாருங்கள் இங்கே இருந்துச்சு. இங்கே இருக்கிற ஸ்டாப் லாஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் ப்ரைஸ் கீழே விழுந்துச்சு. அப்போது இது ஒரு முக்கியமான இடமா இருந்துச்சு. அண்டு உங்களுக்கு இதுக்கு மேலேயுமே ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு. இன்றைக்கி ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அல்டிமேட்டாக இந்த ஓப்பனிங் கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே வரைக்கும் போயிட்டு ஸ்டாப் லாஸ் அடிச்சுக்கிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ இந்த கேப் அப் அப்படிங்கிறது இவ்வளோ நாளாக எப்படிடா மேலே போய் ஸ்டாப் லாஸ் அடிக்கிறது அப்படிங்கிறது தெரியாமல் இருந்த ஏகப்பட்ட ஸ்மார்ட் மணி பிளேயர்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு அட்மிட் கார்டாக இருந்து, ஒரு விசிட்டிங் கார்டாக இருந்த இந்தாப்பா எல்லா ஸ்டாப் லாஸையும் அடிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. அவங்களுமே வந்து அந்த ஸ்டாப் லாஸ் அடிக்கிற ப்ராசஸை சீரும் சிறப்பும் செம்மையாக கிராண்டியராக பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்போது இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் அவங்களோட ஸ்டாப் லாஸை தான் அடிச்சிருக்கே ஒழிய, இப்போ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து நிறைய பேர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1 hour டைம் ஃப்ரேம், இது 1 hour டைம் ஃப்ரேமில் பாருங்கள், இந்த லோ பிரேக் ஆன ஒன்று இதுக்கு மேலே செல் அடிச்சிருப்பாங்க. அப்போது இன்னும் ஃபர்தராக அவங்களுக்கு வந்து லிக்விடிட்டி தேவைப்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், இன்னும் ஒரே ஒருக்கா இப்படி போய் இந்த ஸ்டாப் லாஸையும் அடிச்சுட்டு இப்படி கீழே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இல்லை தேவைப்படலை, ஆல்ரெடி நான் நிறைய பேரோட ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டேன், இங்கே இருக்க லிக்விடிட்டி எனக்கு தேவைப்படலை அப்படின்னா ஃபர்தராக அப்படியே கீழே போகிறதுக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பியரிஷாகத்தான் இருக்கிறது. 250 பாயிண்ட் மேலே விழுந்திருந்தாலும் பாசிட்டிவ் சைன் எதுவுமே தட்டுப்படலை அப்படிங்கிறதான் உண்மையான ஒரு விஷயம். அது எல்லா டைம் ஃப்ரேம்லையுமே ஊர்ஜிதப்படுத்தியும் பட்டிருக்கு. அப்போது இப்போ மார்க்கெட் புல்லிஷ் ஆகணும்னா என்ன பண்ணணும்? இன்றைக்கி வந்த டே ஹைக்கு மேலே ஒரு நல்ல கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். ஒரு 1 hour டைம் இன்ட்ராடேல புல்லிஷ் ஆகணும்னா இந்த எங்கல்ஃபிங் பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, எங்கல்ஃபிங் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே போய் ஒரு நல்ல பிரேக் அவுட் கேண்டில் வரணும். அப்படி வந்துருச்சுன்னா நம்ம ஃபர்தராக மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திடலாம். ஃபர்தராக மார்க்கெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் 1 hour டைம் ஃப்ரேமில் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது லிக்விடிட்டி ஸ்வீப் படித்த கேண்டில், இதுக்கு மேலே சும்மா மேலே போகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கும். மேலே போயிட்டு 1 hour கேண்டில் இதுக்கு மேலே ஒரு நல்ல க்ரீன் கேண்டிலோட க்ளோஸ் வச்சா ஃபர்தராக மேலே போயிடும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லாத வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபர்தராக கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் இது வந்து நிறையா பேர்த்தோட லிக்விடிட்டி வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுனால
இங்கேருந்து மேலே போய் கீழே விழுறதுக்கான வாய்ப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30% தான் இருக்குன்னு சொல்லலாம். மீதி இருக்க 70% அப்படியே கீழே விழுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. பட் அப்படி தான் சொல்ல முடியாது, எல்லாமே மார்க்கெட்டில் ப்ராபபிலிட்டி தான். அதனால தான் 30-70 அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்போது இங்கேருந்து இப்படி போய் கீழே விழுறதே ஒரு ஓகே 30% வச்சுக்கலாம். அப்படியே கீழே விழுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 60% வச்சுக்கலாம். மார்க்கெட்டில் 100% ஒன்றுமே கிடையாது. அப்போ இங்கேருந்து இந்த டே ஹையை உடச்சிக்கிட்டு மேலே போகிறதுக்கும் ஸ்டில் 10% வாய்ப்பு இருக்குது. அது நடக்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்க சைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பியரிஷாகத்தான் இருக்கிறது. புள்ளி சைன்ஸ் எதுவுமே தெரியவில்லை. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு வந்து நிஃப்டியோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது, இந்த கேப் அப் வந்து என்ன பண்ணுச்சு, எதற்காக வந்த கேப் அப், இது வந்து சஸ்டெயின் ஆகிருக்கு. ஏன்னா 245 பாயிண்ட் பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் இதில் இருக்க உள்ளர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டை ப்ராப்பரான வேலை அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா பிடிடி ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் வந்து நீங்கள் வந்து மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணிக்கலாம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் 3 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே அதில் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அக்குமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற மாதிரியான மார்க்கெட்டில் நடக்கிற முக்கியமான மூவ் பேஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி அதுவுமே ஃப்ரீ மெட்டீரியல் டேபிள் அவைலபிளாக இருக்குது. வேணும்னா நீங்கள் அதையுமே டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது இந்த மென்டர்ஷிப் பற்றி கிளாரிஃபிகேஷன் வேணுனாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ நம்ம நிஃப்டியை பார்த்துட்டோம். அடுத்து அப்படியே பேங்க் நிஃப்டிக்கு போனீங்கன்னா நல்ல ஒரு கன்சால்டேஷன், ஒரு நல்ல மூவ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்துச்சு இந்த பிரேக் அவுட் ஆகும்போது. ஆனால் அந்த பிரேக் அவுட்டே ஃபேக் அவுட்டாக வந்துருச்சு. நிஃப்டிக்கு சொன்னால் அதே மாதிரியான விஷயங்கள் தான். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து வீக்லியில் இருக்க ஃபேர் வேல்யூ கேப், வீக்லியில் இருக்க ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே போயிட்டு 4 hour டைம் ஃப்ரேமில் ஒரு ரிவர்சலை கொடுத்துருக்கிறது. ஸோ இட் இஸ் இது வந்து இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பியரிஷான ஒரு சைன் தான். 1 hour டைம் ஃப்ரேம்லையும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான். ஆனால் பேங்க் நிஃப்டியை காட்டிலும் தரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கு. அதுதான் வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் போட்ட ஃபேர் வேல்யூ கேப்பை அந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளேயுமே போய் ரிவர்ஸ் ஆன இந்த 2 விஷயமே நிஃப்டியை காட்டிலும் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தத்திக்கிணத்துவம் தாங்குற மாதிரி பியரிஷாக இருக்குது. கீழே விழுந்துச்சுன்னா நிஃப்டியை காட்டிலும் பேங்க் நிஃப்டி நல்லா கீழே விழுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட் பண்ணுது. அண்ட் இந்த ஃபேர் வேல்யூ கேப்லேருந்தே ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிருக்குங்க. ஸோ இது பாருங்கள், 50% தொட முடியல, இது வந்து 50% தொட்டுட்டுமே ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிலையும் பியரிஷ் சைன் தான். நிஃப்டிக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதே தான் இப்போது பேங்க் நிஃப்டிக்கும் சொல்லி ஆகணும். ப்ரைஸ் வந்து ஃபர்தராக மேலே போனோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற டே ஹையை தாண்டி நல்ல ஒரு க்ளோசிங் அப்படிங்கிறத வைக்கணும். அதை வைக்காமல் நம்ம பேங்க் நிஃப்டிலையும் புல்லிஷ் ஆக முடியாது. ஸோ அப்போ வந்து எதை தாண்டினா பியரிஷ் ஆக முடியும்னா இன்றைக்குக்கான டே லோவை தாண்டினாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பியரிஷாக கீழே விழுறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நான் நிஃப்டிக்கு சொன்ன எல்லா விஷயங்களும் பேங்க் நிஃப்டிக்கும் பொருந்தும். ஸோ நிறையா இந்த டே ஃபுல் கன்சால்டேஷன் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகி அதுவுமே ஃபேக் பிரேக் அவுட் ஆகி கீழே விழுந்திருக்கு. ஃபர்தராக இந்த ஃபால் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ராபபிலிட்டி தான். நான் நிஃப்டிக்கு எந்த மாதிரி ஒரு ப்ராபபிலிட்டி சொன்னேன் பார்த்தீங்களா, 10% இங்கேருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 30% வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே போயிட்டு இதை ஹையை டச் பண்ணி ஸ்வீப் அடிச்சுட்டு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 60% அப்படியே கீழே விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற அதே சினாரியோ பேங்க் நிஃப்டிக்கும் பொருந்தும். அண்ட் இன்றைக்கி முக்கியமான விஷயங்க இந்தியா விக்ஸ். இந்த இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்களா, மார்க்கெட் ஃபர்தராக மேலே போயிட்டே இருக்குது. அந்த போயிட்டே இருக்க சமயத்தில் பாருங்கள் விக்ஸும் மேலே போயிட்டே இருக்குது. இதெல்லாம் மார்க்கெட் மேலே போயிட்டு இருந்தால் தரணும், விக்ஸு மேலே போகுது, மார்க்கெட்டும் மேலே போகுது, விக்ஸு மேலே போகுது அப்படின்னா இந்த மேலே போகிறத பார்த்தா ஆப்ஷன் செல்லர்ஸ் பயப்படுறாங்கன்னு அர்த்தம். ஏன்டா மேலே போகிற அப்படின்ட்டு. அப்போ அந்த நேரத்திலே சூச்சம் தெரிஞ்சிடணும், ஓஹோ இது ஃபேக் மூவ் தான் போல் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரி வந்து ஒரு ஹியூஜ் கேப் அப் கேப் டவுன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணோம். அதையுமே நீங்கள் வந்து கூர்ந்து கவனித்து பாருங்கள். இப்போ அப்படியே நம்ம பிட்காயின் பக்கம் போகலாங்க. ஸோ நம்ம நேற்று வீக்லி ப்ரிவியூவில் வந்து மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோவில் நான் வந்து போட்டிருந்தேன். பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா அக்குமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன்கிற மாதிரி இது அக்குமுலேஷன், இது மேனிபுலேஷன், இது டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே போயிருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் இருக்க லிக்விடிட்டிலாம் ப்ரைஸ் வந்து டேப் பண்ணாமல் தான் கீழே போயிருக்கு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 hour டைம் ஃப்ரேம்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ வந்து பிட்காயின் அண்ட் கிரிப்டோவில் இருக்க நிறைய காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பியரிஷாக மாறிடுச்சு. ஏன்னா ப்ராப்பராக இங்கே பாருங்க, இது ஒரு லோ, இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், இது ஒரு லோயர் லோ போட்டுருச்சு. அப்போது இந்த லோயர் லோ போட்டதுக்கு மேலே இப்போ நிறைய ஸ்டாப் லாஸஸ் இருக்குது. ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிக்விடிட்டி ஸ்டாப் லாஸ் இந்த சென்ஸ் லிக்விடிட்டி இருக்குது, இதுக்கு மேலே போய் லிக்விடிட்டிலாம் டேப் பண்ணிவிட்டு ஃபர்தராக மார்க்கெட் கீழே விழுறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேட்டர்னை தான் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ போட்டிருக்கு. அதுக்கு முதல்ல இவ்வளோ தூரம் போகணும், போச்சுன்னா ஒரு நல்ல ரிவர்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக இந்த பாயிண்ட் டச் பண்ணிச்சுன்னா அதுக்கு மேலே ஃபேர் வேல்யூ கேப்புமே இருக்கிற காரணத்தினால நல்ல ஒரு ரிவர்சல் பாயிண்ட் ஆகவும் அது இருக்குங்க.
ஸோ அப்போ வந்து இன்றைக்கி கிரிப்டோ மார்க்கெட்லேயுமே ஒரு நல்ல சரிவு அப்படிங்கிறது இருக்குது. நம்ம மார்க்கெட்டில் நல்ல ஒரு ரைஸ் இருக்குது, ஆனால் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்னே கொஞ்சம் பியரிஷாக தான் இருக்குது. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மியூனிக் ஃபியூச்சர்ஸும் பியரிஷாக தான் இருக்குது, அண்ட் யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸ் இன்னும் வந்து பியரிஷாக தான் இருக்குது. வேர்ல்டு மார்க்கெட் மொமெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இப்போது கொஞ்சம் பியரிஷாக தான் மாறி இருக்க இந்த காலகட்டத்தில் இதுக்கப்புறம் வர ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம வந்து கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணுங்க. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நம்ம நிறைய பார்வையாளர் நம்ம சேனல் கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.